அந்த அங்கலாய்ப்பு, அந்த கசப்பு மனதில் இருக்கிற வரை உனக்கு வாக்குத்தத்தம் தாமதித்து கொண்டே இருக்கும். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லட்டும், பெரிய பிரமாண்டமான வாக்குத்தத்தங்கள் எனக்கு இருக்கிறது, ஆனால் ஏன் நிறைவேறவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? எவ்வளோ உபவாசங்கள், எவ்வளோ கண்ணீர்கள், எவ்வளோ ராவிழிப்பு, கண் விழிப்பு, காத்திருந்து ஜெபிக்கிறேன், ஒன்றும் நடக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், ஐயா புரிந்து கொள்ளுங்க, அம்மா புரிந்து கொள்ளுங்க, சகோதரி சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் புது சிருஷ்டியாய் வந்து பல ஆண்டுகள் ஆகிறது. புது சிருஷ்டிக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, கர்த்தர் தான் தாய் தகப்பன். நீங்கள் அந்த ஆவிக்குரிய பரிமாணத்துக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு பூமியின் எல்லைகளை சொந்தமாய் கர்த்தர் கொடுத்து, உங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் வர்ஷிக்க வல்லவராய், வானத்தில் இருக்கிற மழையும் பனியும் பூமியிலே கொடுக்கிற விளைச்சலும் உன்னுடைய மடியிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ராஜாக்கள் உன் அண்டையிலே வந்து ஐக்கியம் கொள்ளுவார்கள். விட்டு வந்த பழைய காரியத்தை குறித்து நினையாதே, பேசாதே, அதை குறித்து தர்க்கிக்காதே, வாக்குவாதம் செய்ய.